பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு முக்கியமானது. பாவத்தை போக்குக்கு எங்கேயுமே வழியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் பலியை தவிர ஒரு வழி உண்டுன்னா கிடையவே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் உலகத்தில் எந்த வழியும் கிடையாது. அந்த வழியை நம்ம கொடுத்து எப்படி ஒரு பாக்கியம். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம், உன்னத பாக்கியம். நம்ம யார்? ராஜா, ராஜாவோட பிள்ளை, ராஜா. இந்த உணர்வோடு நம்ம வந்து துதி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை. அப்புறம் ஆசாரியன் ஆகிட்டார். ஏன்னா பழைய ஏற்பாடு ஆலயம், ஆனால் புதிய ஏற்பாடு நம்மளே ஆலயமாகிட்டார். நமக்குள்ளே இருக்கார். ஆனால் நமக்குள்ளே இருக்கும்போது கூட நம்ம சில நேரம் உணர்வு இல்லாமல் நிச்சயம் சில பாவங்களை சிந்திச்சிருவோம், வச்சிருவோம். ஆனாலும் இறக்கமுள்ள தகப்பனான்னு நம்மளை என்னை மன்னிக்கிறார். நான் மற்றவங்களை சொல்லலை, என்னை மன்னித்து பாதுகாத்த அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் நான் ஒரு நீதி உள்ளவன் ஆள் கிடையாது. அல்லேலூயா. அவர் வார்த்தையை பேசுறதுக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவருடைய இரக்கம், மிகுந்த இரக்கம், மிகுந்த கிருபை, நம்ம வைத்த தயவு, அதெல்லாம் சொல்லப்போனால் கண்ணீர் தான் வரும். சில நேரம் கண்ணீர் தான் வடிப்பேன். இதுக்கெல்லாம் தகுதியே கிடையாத பாத்திரவான் கிடையாது. தாவீது சொன்னது மாதிரி சற்றேன்னு தகுதி இல்லாத பாத்திரம். இப்போ ஒரு சபையில் வந்து ஊழியரை வச்சுருக்காரு, ஒன்றுமே தெரியாது. சுருக்கமாக சொல்லணும், முட்டாள் அப்படி தான் சொல்லணும், வேற ஒன்றும் கிடையாது. உலகத்தில் வந்து நம்ம பெரிய அறிவாளியும் கிடையாது, வேதத்துலேயும் பெரிய அறிவு கிடையாது. இந்த காரியங்களுக்கும் ஸ்தோத்தரிக்கணும். ஏன்னா வீடு காடு இது கொடுத்தா ஸ்தோத்தரிக்க ரெண்டாவது விஷயம். ஆனால் உன்னதத்தில் அவரோடு நம்ம ஒரு பிள்ளைங்கிற ஒரு பாக்கியத்தை, ஒரு அதிகாரத்தை கொடுத்ததுக்காண்டி ஸ்தோத்தரிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சாபத்தை போகக்கூடிய பலியாக கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டு எழுதியிருக்க பிரகாரமாய் நியாயப்பிரமாண கிரிகளுக்காக நம்மளை நீங்களுக்கு சாபத்தை கிறிஸ்துவானவரே நமக்காண்டி சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ நமக்கு சாபமே கிடையாது. எதை? இந்த சிலுவையின் மரணத்தில் அவர் சமைத்த காரியங்களை பூரா நம்ம விசுவாசிக்கும் போது, விசுவாசிக்கிறனால தான் எல்லாம் நீதிமான் ஆக முடியும். அது மாத்திரம் இல்லை, ரோமர் 4:25 தெளிவாக சொல்லுது, நமக்கு திட்ட தெளிவாக. ரோமர் 4:25 தெளிவாக சொல்லுது, நமக்கு அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கிட்டு நாம் நீதிமாகப்பட எழுப்பப்பட்டிருக்கிறார். இப்போ யார்? நம்ம பாவிகள் கிடையவே கிடையாது. நாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறதுனால நம்முடைய கிரியையினால் எந்த வகையிலும் நீதிமானாக முடியாது. அவர் செய்த கிரியையினால் நம்ம நீதிமானாகப்படுகிறோம். இதனால அவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்கணும், நன்றி சொல்லணும். இதை நினச்சி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஸ்தோத்திரம், நன்றிகளை எப்பவும் ஏறெடுக்க ஆயத்தமாக இருக்கணும். இதெல்லாம் நினைக்கணும். நமக்கு எந்த வகையிலும் எனக்கு தகுதி கிடையாது. என் பாவத்தை போக்க பலியாக அவர் வந்தார், கிருபாதார பலியாக வந்தார். எனக்காக அவரே தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தாரு. இதை காட்டி என்ன மேன்மையான அந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏதோ வந்தோம், பிறந்தோம், வளர்ந்தோம். ஆனால் ஒரு நாள் மறிக்க போகிறது நிச்சயம். ஆனாலும் நமக்காண்டி சொன்ன யோவான் 3:16 படி நித்திய ஜீவனை வாக்கு பண்ணிட்டார். நித்தியமான ஒரு வாழ்க்கையை நமக்கு குமாரன் மூலம் ஏற்படுத்தி கொடுத்தா அவருக்கே மகிமையும் துதியும் வல்லமை ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் அவருக்கு மகிமை செலுத்த நம்ம ஆயத்தமாக இருக்கணும், துதிக்கணும், சொல்லி. ஏன்னா அந்த வருஷத்தில் இந்த 25 29 நாளில் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நின்று இந்த காரியங்களை சொல்லணும்னு அவர் கிருபிச்சிருக்கிறாரு. என் பலனோ, என் ஞானமோ, என் படிப்போ, என் தகுதியோ, என் பைபிள் ஞானம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் வேறு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் உணர்த்துனது தான் ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை அவருக்கு எப்பவும் செலுத்த ஆயத்தமாக இருக்கணும். ஏன்னா உணர்ந்து மத்தேயு 13:19 வாசிக்கலாம். 13:19. என்ன காரியம் நடக்கு? உணராமல், இந்த காரியங்கள்லாம் உணராமல், ராஜ்யத்தின் சுவிசேஷம் இது, ராஜ்யத்தின் வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை உணரும் போது என்னச்சுதான் கொல்ல அங்கே வந்து பிறகு போடுறோம். ஆனால் 23 வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டு உணரும்போது நம்ம நீதி ஆக்கப்பட்டிருக்கோம், நித்திய ஜீவனுக்கு பங்காளி. இந்த மாதிரி உணரும்போது அவன் நன்றி தன்னால் ஸ்தோத்திரம் சொல்லுன்னு கையை தூக்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீரோடு சொல்லுவான். அன்றைக்கி செபிக்க சொன்னாங்க, உடனே எனக்கு அப்படியே தாரதாரியாக தான் கண்ணீர் தான் வருது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது.
ஏன்னா அவர் செய்த காரியங்களை என்னத்தை செலுத்த முடியும் நம்மளால்? ஒன்றுமே கிடையாது. அவருடைய பிள்ளைகள் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இன்றைக்கி டை கட்டியிருக்கோம், ஷூ போட்டிருக்கோம், ஷேக் கட்டிருக்கோன்னு. எங்கள் தாத்தாலாம் சட்டை போட மாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில். அவர் குடும்பம் வச்சுருந்துக்கார், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஷேக் கட்டார். நான் வர காலத்தில் 200 வருஷம் முடி திரும்பி பார்த்தோம்னா இந்த ஊர் கிராமங்கள்லாம் நம்ம ஊரில் என்ன சூழ்நிலை இருந்துக்கு. இன்றைக்கி ஒரு மிஸ்ரீகள் வெள்ளியங்கரி மற்ற தோமா இப்படி அவருடைய ஊழியக்காரங்கள்லாம் வந்து நமக்கு வந்து கல்வியை கொடுத்து மருத்துவத்தை கொடுத்து நம்மளேருந்து ஒரு மிருக குணம் மிருகம் தான் நான் இருந்தேன். மற்றவங்க சொல்ல மிருகத்தை காட்டி கேவலமான வாழ்க்கை தான் இருந்தது. இந்த கேவலமான ஒரு மனுஷனை வந்து மனுஷனை மாற்றினது யார்? ஏசப்பா கிருபை, அவர் ரத்தம். அல்லேலூயா. அவர் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட நித்திய ஜீவனுக்கு பங்காளி இருக்கிறேன். நித்திய வார்த்தைகளை எழுதி கொடுத்து வாசிக்கிறது. அந்த மொழியில் இங்கிலீஷ் தெரியாது, எந்த பிரெஞ்சு தெரியாது, ஆனால் தமிழ்லேயே கொடுத்துருக்க எல்லா மொழியிலையும் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கு நம்ம ஸ்தோத்திரிக்க கடனாளியாக இருக்கணும். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 50:14, 50 அதிகாரம் 14 வசனம் என்ன சொல்லுது பார்க்கலாம். பாருச்சு. ஆபத்து காலத்தில் நம்ம வரத்தான் செய்யும், சோதனைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். யோவான் 14 கடைசி 23 வசனம் உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய திருடங்களுங்கள் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கு. அப்போ உலகத்தில் ஓத்திரம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஊழியத்தில் ஓத்திரம் வரும், குடும்பத்தில் ஓத்திரம் வரும், சமுதாயத்தில் ஓத்திரம் வரும். எல்லா நம்ம எல்லாத்தையும் நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு ஒரே வழி, ஸ்தோத்திர பலியிடும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது நமக்கு அதை எதிர்கொள்ள ஆபத்து காலத்தில் அவர் உதவி செய்ய வல்லமுள்ள தகப்பன். ஏன்னா அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால் சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லமுள்ள தகப்பனாக இருக்கிறார். நம் தகப்பன் யார்? அதை நம்ம உணரணும். அது மாத்திரம் இல்லை, 23 வசனம், அந்த 50:23 இதெல்லாம் நினச்சி ஆமேன். அல்லேலூயா. காலையில் ஒரு நாள் சைலேஷ் எடுத்து சொன்னாப்புல, மாமா 1 மணி நேரம் வேறு எதுவுமே பண்ணாங்க, ஸ்தோத்திரம் மனம் திரும்பி பாவரிக்க பண்ணி 1 மணி நேரம் நீ ஸ்தோத்திர பலி நன்றி சொல்லுங்க. 1 மணி நேரம் அதுதான் பண்ண. 1 மணி நேரம் காலையில் செஞ்சுட்ருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. 1 மணி நேரம் அதுக்காண்டி பிரயாசப்பட்டு கொஞ்சம் முடியாதான். அப்புறம் பாட்டு வரும், அப்படியே ஒரு பாட்டு 1 மணி நேரம் அதை செய்கிறேன். அவர் கிருபை கொடுக்குறார். அல்லேலூயா. இதனால் நம்ம செய்ய வேண்டிய இந்த கடைசி நாளில், கடைசி காலத்தில் பெரிய பெரிய பரிசுத்தவங்களாம் பைபிள் படி சொல்கிறாங்க, இது கடைசி காலம், அத்தனை கொடிய காலத்தில் இருக்கிறதுனால நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஸ்தோத்திரங்களும் மகிமைகளும் நன்றிகளும் துதிகளும். வேறு எதுவுமே நம்ம பணத்தினாலேயோ நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்மளே பலியாக கொடுத்தா அது உகந்தது. ஏன்னா இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய எல்லாமே அழிஞ்சிடும். ஒரு நாள் ஒன்றுமே வராது. இந்த சரீரம் எனக்கு அழிஞ்சிட போது, என் சட்டை அழிஞ்சிட போது, என் பொண்ணு அழிஞ்சிட போது, வீடு அழிஞ்சு எதுவுமே எனக்கு கூட வரப்படுறது இல்லை. இறந்த உடனே நினச்சவங்க பாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க, கரெக்டாக ஆள் வந்தோடனே தூக்கி கொண்டு கலரில் அடைக்கணுமா, அப்போ ஒன்றும் வரப்படுறது. ஆனால் நமக்கு ஸ்தோத்திர பலி எடுத்து அப்பாவை இருக்க காலத்தில் மரித்தவர்கள் மௌனத்தில் இருந்தாலும் தேவனை துதியர். நாமோ என்னைக்கும் அவர் ஸ்தோத்தரிப்போ, அவரை மகிமைப்படுத்தும். இந்த கடைசி நாளில் 29 2 நாளில் 26 வரப்போகுது. எத்தனை சூழ்நிலைகள் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா வடக்கெல்லாம் பார்த்தா இந்த நாளில் வந்து கிறிஸ்மஸ் நேரத்தில் என்ன கொடுமை நடக்குது. இந்தியாவிலே இந்த மாதிரி நடக்குது. ஆனாலும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பாதுகாப்பாக நம்ம ஆராதிக்க, ஜெபிக்க, இவ்வளோ பாட்டு பாட ஒரு பெரிய சிலாக்கியம். அதுக்காண்டு நன்றி சொல்லுகிறேன், அவர் துதிக்கிறேன். தகுதியே கிடையாது, இதில் ஒரு துளி கூட எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் அவர் கிருபைக்காக அவர் ஸ்தோத்திரிக்க நினச்சிக்கிட்டேன். இதனோட வார்த்தை கர்த்தர் தான் ஆசிரிப்பார். அல்லேலூயா.